ஹலோ மக்களே, ஒரு சரியான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ரெட் கார்ட் ஃபார் கமருதீன், ரெட் கார்ட் ஃபார் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேஷ்டேக்லாம் வேறு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு, டீமுக்குள்ளார மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கிறதாகவும், அவங்க ஒரு சிறந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டுருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஓகேங்களா? நிறைய வந்து இருந்துகிட்ருக்கு, ஓகேவா? அதுலேயும் கமருதீன்லாம் வார்த்தைகள் அப்படியே கொட்டுன்னு கொட்டி தீர்க்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவாங்க. தீயில் ஏற்பட்ட காயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும். ஆனால் நாக்கால் சொன்ன சொல்லு திட்டு இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல திருவள்ளுவர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆள் வந்து இஷ்டம் போல் வார்த்தையை விட்றாப்புல. ஸ்கேம்ட்ரான்றது, நீ எல்லாம் ஒரு ஆளான்றது, நீ யார் அதை சொல்கிறது அப்படிங்கிறது இஷ்டம் போல் பேசுகிறார் மக்களே. அது என்னென்னமோ கெட்ட வார்த்தை, அதெல்லாம் பீப்பெல்லாம் வேறு போட்டிருக்காங்க. ஸோ லிட்ரலாக அதனால் சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு மாதிரி சிக்காகி பேனிக் அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் போய் நைட்டு 2 மணிக்கு வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. சரி, இதுதான் அப்படி பண்ணுறாங்க. இப்போது சாண்ட்ராவை ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. எக்ஸ்போஸ் பண்ணுறதுனா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், ஹெல்தியான கான்வர்சேஷன் வைங்க, ஹெல்தியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே வந்து போனாக்கா அது கரெக்டாக வந்துருக்கும். எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேம் தான். பர்சனல் அட்டாக்குள்ளே வந்து போகக்கூடாது. கேமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வச்சு பேசுகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கும். அதை விட்டு வந்து சும்மா ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, அப்படியே அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து கேவலமாக பேசி, நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்குறது, நீ ஒரு கேவலமான பொம்பளை அப்படின்னு சொல்கிறது. கமருதீனை தான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காப்புல. எல்லாரையும் தான் சொல்கிறேன், எல்லாரையும் பேசியிருக்காரு, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சாண்ட்ராவுடைய கேஸு, ஓகேவா? ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதியோட கேஸு. பார்வதியெல்லாம் பிடிச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, நீ அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை, கேவலமான ஒரு புத்தி, கேவலமான ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா செத்துட்டார்ல அப்போ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பாவை இழுத்து, அவங்க ஃபேமிலியை இழுத்து என்னென்னமோ பேசி, அப்புறம் அந்த பாக்ஸ்லாம் எட்டி உதச்சி அடித்து ஒரு மாதிரி ஒரு வயலண்ட் ஆகி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, ப்ரீக் ஆகிட்டாங்க. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும், இவனெல்லாம் எப்படா கரை சேர்த்துறது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இவங்ககிட்ட எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு போகிறது, அது ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பிரச்சனையாக வந்து மாறும்போது இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல, அடிப்பானா உதைப்பானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கண்டஸ்டண்ட்டுமே லிட்டரலாக வந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இவன் வந்து பண்ணதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற லெவலுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே பயந்துருக்காங்க, ஹர்ட் ஆகிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமில் இதன் காரணமாக இந்த 2 காரணங்கள், ஒன்று சாண்ட்ராவுடைய காரணம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்வதியுடைய காரணம். ஸோ இந்த 2 காரணத்தை வச்சு கமருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் என்ற டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கிறதாக சொல்லப்பட்டுருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இன்னும் ஆகலை மக்களே, இன்னும் ஆகலை, பொறுத்திருங்கள், ஒன்றும் ஆகாது, ஓகேங்களா? இது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு அப்படிங்கிற வார்த்தை அப்படின்றது வந்து வெளியே தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? கமெண்ட்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்கோம், சோசியல் மீடியாவில் பேசிகிட்ருக்கோம், வீடியோஸ் போடுறோம், போஸ்ட் போடுறோம், கமருதீன் இப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் பேசலாம், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி இவ்வளோ வயலண்ட்டாக வந்து நடந்துக்கலாம், இவர் இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே பயமாக வந்து இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, ஏன் இப்படி கெட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பல விதமான விமர்சனங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் உள்ளர என்ன நடக்குது தெரியுங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஜாலியாக ஏதோ வந்து பீச் ஹவுஸ்க்கு வந்த மாதிரி வந்து பார்வதியும் கமருதீனும் உட்காந்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் உரசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அழகாக கதையை பேசிக்கிட்டு பேச்சப் ஆகிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படியே வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க மக்களே. வேறு ஒன்றும் இல்லை. என்ன வழக்கமாக எல்லோரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹனிமூன் போவாங்க, இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்களா நல்லா தெரியாது, ஆனால் ஹனிமூனுக்கு வந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. எங்கெல்லாம் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சில விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க. நேற்றுக்கு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குல்ல மக்களே, அந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் நீ ரொம்ப ஹோம்லியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாப்புல பார்வதியை பார்த்து. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதி சொல்கிறாங்க, நான் ஹாட்டாக மாறிட்டா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹாட்டாக மாறிட்டா அப்படின்றாங்க. என்னடா கான்வர்சேஷன் இதெல்லாம், என்ன கான்வர்சேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒரு நேஷ்னல் மீடியாவில் வந்து இருந்துகிட்ருக்கோம், இவ்வளோ தூரம் மக்கள்லாம் வந்து போராட்டம் வேறு பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி சர்ச்சை ஆகி போச்சு இந்த ஷோவே, ரொம்ப டாக்ஸிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது இதெல்லாம் தேவைதானா? கவர் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கானுங்க செல்லமாக சோசியல் மீடியாக்களில். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க. சரி, ஓகே மக்களே, எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருக்கோம். பட் ரெட் கார்டை பற்றி உள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன், ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா? ஸோ அதனால் நோ ரெட் கார்ட்ஸ். ஓகே, மேபி ரெட் கார்டு இல்லாமல் எப்படி வந்து எவிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. மேபி பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரில் ஒரு ஆளை வந்து அனுப்பலாம். இவ்வளோ பெரிய சர்ச்சையெல்லாம் ஆனதுக்கப்புறம் மேபி அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளை அனுப்பலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மட்டும்தான் இருக்காங்களாம் தவிர, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கார்டு, எல்லோ கார்டு, இந்த கார்டே அது கிடையாது அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் அதுதான் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ எப்பயும் போல் வந்து கேஷுவலாக நாளைக்கு விஜேஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கேள்வியை கேட்டு எபிசோடை முடிச்சுட்டு போயிடுவாப்பில். அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதுன்னு அரோரா. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர, ஏன்னா போன சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதியை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் யோசனைகள் வந்து போயிட்டுருக்கான். ஏன்னா இந்த வாரத்தோடைய அந்த எபிசோட், அந்த சாட்டர்டே எபிசோட் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதுவாங்களே, என்ன கேள்விகளை எழுப்பணும், என்ன மாதிரியான பதில்கள் வந்து வரும், அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கிரிப்ட் வந்து எழுதுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடிஎஃப் தான் அவங்க வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக உள்ளே போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்மாக வந்திருக்கு. பட் பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது உள்ளர போய் அந்த டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க வேண்டாம், நம்ம குறும்படமே வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். குறும்படம்னா என்ன, அவங்க எப்படி ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு குறும்படம் போட்டு காட்டுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிடிஎஃப்பை வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியாவோ இல்லை வெளியே வச்சோ வந்து ஏதோ ஒன்று பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி உள்ளர போவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அந்த ரெட் கார்டு, பார்வதிக்கும் ரெட் கார்டு கிடையாது, கமருதீனுக்கும் ரெட் கார்டு கிடையாது மக்களே. வெரி வெரி சிம்பிள். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை வந்து எவனா சொன்னான் அப்படின்னா கல் எடுத்து அடிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஒரு மிஸ்லீடிங், அவங்க ஒரு வெறுப்பை கொட்டுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதோ அதுதானே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரெட் கார்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதனால் ரெட் கார்டெலாம் கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ அதில் தொடர்ந்து இது வந்து ஒரு ஷோ மக்களே, என்ன பண்ணாலும் மக்கள் வந்து வியந்து பார்க்குறாங்களா, டிஆர்பி ஏறுதா அப்படிங்கிற ஒரு பாலிசிக்குள்ளே தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இவனுங்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் பார்வதி திட்டுறீங்களே, ஏதோ ஒரு விதத்தில் கமருதீனை திட்டுறீங்களே, கமருதீனுக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு எபிசோடில் விஜய் சேதுபதி எப்படி கேள்வி கேட்பார், ரெட் கார்டு கொடுப்பாரா, எல்லோ கார்டு கொடுப்பாரா, பார்வதியை போட்டு பொழப்பாரா, கவர் கப்பில் போட்டு பொழப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருக்கோம்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்வதியும் கமருதீனும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து பிஸ்னஸ் ரீதியாக செல்ல பிள்ளைகள் தான் அவங்களுக்கு. ஓகேவா? ஆனாலும் இன்கேஸ் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி இந்த 2 ஆளில் ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கனியை தூக்கி வெளியே போட்டாங்களே லாஸ்ட் வீக்கில், அந்த மாதிரி வேணால் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர மற்றபடிக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. மேபி இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரெட் கார்டு வந்து கொடுக்கணுமா கமருதீனுக்கு, கொடுக்கக்கூடாதா, கொடுக்காமல் இருந்தால் அது எவ்வளோ தூரம் மோசமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.